ஹாய் பிஜி ஸ்குவாட். இன்னைக்கு கோல்டு மார்க்கெட்டோட பிரைஸ் மூவ்மெண்ட் இந்த வாரம் எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதான் இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ நம்ம கோல்டு மார்க்கெட்டை நல்லாவே ப்ரெடிக்ட் பண்ணிட்டு தான் இருக்கும். ஸோ கரண்ட் டேஸ்ல நீங்க ப்ரீவியஸ் கோல்டு வீடியோ எல்லாம் பார்க்கல அப்படின்னா கொஞ்சம் போய் பாருங்க. நான் என்ன அந்த மார்க்கெட்ல ப்ரெடிக்ட் பண்ணியிருந்தோம் அந்த விஷயம் நடந்திருக்கு. ஆக்சுவலி என்ன ப்ரெடிக்ட் பண்ணிருந்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ப்ரீவியஸ் மார்க்கெட்ல நான் சொல்லியிருந்தேன் 1980 மேஜரா பிரேக் பண்ணாதது வரைக்கும். இப்போ நான் பார்த்தீங்க அப்படின்னா கோல்டு மார்க்கெட்டுடைய டெய்லி டைம் ஃப்ரேம்ல தான் இருக்கேன். ஸோ நான் வீக்லி மட்டும் நான் ஆல்ரெடி ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுட்டோம், பிளான் போட்டிருக்கோம். ஸோ அதனால அதையும் உங்களுக்கு திருப்பி சொல்லி உங்களை யூஸ் பண்ண விரும்பல. ஸோ அதனால பார்த்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி பிளான் இருக்கு. அந்த பிளானை கரெக்டா மார்க்கெட் அனலைஸ் பண்ணி கீழே டிராப் அவுட் ஆகிட்டு இருக்கு. என்ன சொல்லினா அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1980 மார்க்கெட் பிரேக் பண்ணாத வரைக்கும் ஒரு பெரிய செல்லிங் நடக்கும் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். ஸோ அந்த வீடியோ பார்க்கல அப்படின்னா உங்களுக்காக அந்த வீடியோ அப்டேட் பண்றோம். இப்போ இந்த இடத்துல மார்க்கெட்டை நான் பார்க்கும்போது ஆக்சுவலி நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சிருக்கேன் இப்போ என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. மார்க்கெட் லெவல்ல நான் ஆல்ரெடி மார்க் பண்ணிருக்கேன். அதாவது 1980ல மார்க்கெட் பிரேக் பண்ணாதது வரைக்கும் மார்க்கெட் என்ன பண்ணும், கீழே வரைக்கும் ப்ராபபிலிட்டி இருக்கு. இதை நீங்க நல்லா நம்ம வச்சுக்கோம். 1980 பிரேக் பண்ணாத வரைக்கும் மார்க்கெட் கீழே வரதுக்குமே வாய்ப்புகள் நிறைய இருக்கு. ஏன்னா ஒரு அப்டன் சேனலா பிரேக் பண்ணிடலாம். ஓகே, பார்க்குறீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ 1980 பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் செல் ஆகும்னு சொல்லிடணும். அதே மாதிரி மார்க்கெட் பார்த்தீங்க அப்படின்னா சூப்பரான செல்லுங்க. ஓகேவா? ஸோ எப்படி செல் ஆயிருக்கு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஸோ நிறைய செல் ஆயிருக்கு. இந்த செல்லுங்க நம்ம ப்ராஃபிட் மேக் பண்ண வீடியோவுமே என்னதுக்காக நான் போட்டுருக்கேன். ஸோ அதுவும் பார்க்கல அப்படின்னா வேன் செக் அவுட் வீடியோ. ஸோ நம்ம எப்படி ப்ராஃபிட் பண்ணிடணும் அப்படிங்கிற போட்டிருந்தோம் ஒரு ப்ராப்பராக வேஸ் பண்ணி. ஸோ அதுவும் நீங்கள் பாருங்க. 31 கோல்டுல ஒரு $500 ப்ராஃபிட் பண்ணியிருந்தேன். அது எப்படி பண்ண அப்படிங்கிறத இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். ஆக்சுவலி என்னோட ட்ரேட் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல 31 இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த ட்ரேட் எடுத்தது 31 பை ட்ரேட் எடுத்திருந்தேன். இந்த இடத்துல எடுத்திருந்தேன். ஆக்சுவலி பிரைஸ் பார்த்தீங்க அப்படின்னா 1954 நான் ட்ரேட் எடுத்திருந்தேன். சரிங்களா? அங்கேருந்து மார்க்கெட் எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னா இந்த என்னோட டார்கெட் ரீச் பண்ணிச்சுப்பா. ஸோ ரெண்டுமே பார்த்துருப்பீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ நம்ம கோல்டு மார்க்கெட்ல எப்படி டிராவல் பண்ண போறோம், இதுக்கப்புறம் மார்க்கெட்டோட மூமெண்ட் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத இந்த இடத்துல உங்களுக்காக நான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். ஓகே, மார்க்கெட் செல்லாகவும் சொல்லி வச்சு மார்க்கெட் செல்லாயிருச்சு. அதுவே நான் சொல்லியிருந்தேன் இந்த இடத்த உடைக்காத வரைக்கும் மார்க்கெட் கீழே விளையாடுன்னு சொல்லியிருந்தேன். பட் இந்த இடத்துல ஒரு நல்ல செல்லர் கேண்டல் பிரேக் அவுட்டும். இதுக்கப்புறம் மார்க்கெட் என்ன போகுதுன்னு பார்த்தீங்கன்னா கீழே நாங்கள் ட்ராப் ஆகிறதுக்கு வாய்ப்பு. ஆனால் அப்படியே ட்ராப் ஆகிடுமான்னு கேட்டா என்ன பொறுத்த வரைக்கும் நான் தான் சொல்லுவேன். ஏன்னா மார்க்கெட் பார்த்தீங்கன்னா கண்டினியூவாக 1 2 3 4 மாடர்ன் டைம் செல்லாவே ஆகிட்டு இருக்கு. ஸோ அஸ் பர் த ப்ரெடிக்டட் ஒரு மார்க்கெட் சின்ன ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு அங்கேருந்து கீழே வரும் அப்படிங்கிறத என்னோட ப்ரெடிக்ஷன்ல நான் ப்ரெடிக்ட் பண்ணி வச்சுருங்க. அந்த சின்ன கரெக்ஷன் எப்போ கொடுக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவில் பார்க்குறோம். ஸோ இப்போ மார்க்கெட் நல்ல செல் ஆகிட்டு இருக்கு, உங்க எல்லாருக்குமே தெரியும். ஸோ நல்ல செல் ஆகிட்டு இருக்கு. இப்போ கரண்ட் சுச்சுவேஷன் வரைக்குமே செல் ஆகிறதுக்கு ஆக்சுவலி நாங்கள் கூட வெள்ளிக்கிழமை கூட செல்ல ட்ரேட் எடுத்து என்னோட டார்கெட் ஹிட் ஆயிடுச்சு. இப்போ நெக்ஸ்ட் மார்க்கெட்டோட மூவ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நான் 4 ஹவர்ஸுக்கு போய்க்கிறேன். ஸோ இப்போ நான் உங்களுக்காகவே 4 ஹவர் டைம் ஃப்ரேம்ல இருக்கேன். ஸோ 4 ஹவர்ஸில் பார்த்தீங்க அப்படின்னா என்னுடைய லெவல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா ரெசிஸ்டன்ஸ் லெவல் அப்படிங்கிறது. ஸோ இதுதான் என்னோட ரெசிஸ்டன்ஸ் லெவல். பிகாஸ் ஆஃப் லாஸ்ட் சப்போர்ட்டை பிரேக் பண்ணது எங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதெல்லாம். ஸோ இப்போ எனக்கு இந்த இடம் பிரேக் அவுட் ஆயிடுச்சு. ஸோ அதனால இந்த இடத்த நான் இங்கே வச்சுக்கலாம். ஸோ டெலிட் பண்ணிக்கிறேன். ஸோ எனக்கு கிளியராக இருக்கும் மார்க்கெட் நமக்கு கிளியரான வியூ இருந்தாலும் அதை ஈஸியாக ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ அதனால நான் கிளியராக வச்சுக்கிறேன். ஸோ கிளியராக வச்சுக்கிட்டு இப்போ கரண்ட் சிச்சுவேஷனுக்கு பார்த்தோம் அப்படின்னா நல்ல டவுன் ட்ரெண்ட் ஃபாலோ ஆகுது. பிளஸ் ஒரு டவுன் ட்ரெண்ட் லைனிங் என்ன பண்ணிட்டு இருக்கு பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஃபார்மேஷன் கொடுத்துட்டு இருக்கு. ஸோ பிகாஸ் ஆஃப் 1 and 2 டச்சஸ் கொடுத்து 3ஆவது டச்சு வரதுக்கு வெயிட் ஆகிட்டு இருக்கு. ஸோ அது பார்ப்போம். ஸோ இப்போ இந்த சப்போர்ட்டை உடைச்சிருக்குங்க, லாஸ்ட் சப்போர்ட்டை உடைச்சிருக்கு. ஸோ லாஸ்ட் சப்போர்ட்டை உடைச்சோடனே மார்க்கெட்டு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல ஸ்பால் ஆகிட்டு ஒரு இம்பல்ஸ் மூமெண்டம்ல மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு. ஒரு இம்பல்ஸ் மூமெண்டம்ல மார்க்கெட் இருந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்படி இருக்கிற இந்த இம்பல்ஸ் மொமெண்டமுக்கு அதாவது இங்கேருந்தே நான் ஒரு இம்பல்ஸ் மூமெண்டாமா நம்ம என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா ஜட்ஜ் அவுட் பண்ணியிருக்கோம். ஸோ இது ஃபுல்லாகவே இம்பல்ஸ் இந்த ரேஞ்ச் லெவலாம் உடைக்காதது வரைக்கும்
இந்த ரேஞ்ச் லெவல் அப்படிங்கப்போ இந்த லெவலோட இது பார்த்தீங்க அப்படின்னா 1947 ரேஞ்சுக்கிட்டே இருக்கு. ஸோ அந்த ரேஞ்சை நல்லா மார்க் பண்ணிக்கிறேன். 1947 இந்த லெவலில் உடைக்கிற வரைக்கும் மார்க்கெட் கீழே வருது. இப்போ இந்த இம்பல்ஸுக்கு ஒரு மார்க்கெட் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஒரு கரெக்ஷன் கொடுத்துட்டு கீழே வர்றதுக்கு சான்சஸ் இருக்கு. இந்த கரெக்ஷனை வெயிட் பண்ணல அப்படின்னா மார்க்கெட் 1947 போயிட்டு கீழே வருது சான்சஸ் இருக்கு. இனிமே செல்லுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கு அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகேங்களா? ஸோ எப்பப்பெல்லாம் செல் ஆகலாம் அப்படின்னா கொஞ்சம் மேலே போயிட்டு செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிற ஜட்ஜ் பண்ணுவோம். எப்ப மேல போகணும் அப்படிங்கிறத இந்த இடத்துல ரொம்ப முக்கியம். எப்ப மேல போகணும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல இந்த ஸ்ட்ரக்சரை பிரேக் அவுட் பண்ணணும். அந்த பிரேக் அவுட்டுக்கு அப்புறம் தான் மார்க்கெட் மேல போகும். இது எப்ப பிரேக் அவுட் ஆகும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா 1903 லெவல பிரேக் அவுட் பண்ணுச்சு அப்படின்னா இந்த லெவல பிரேக் அவுட் பண்ணதுக்கு அப்புறம் தாங்க, அதாவது இங்க மார்க்கெட் ஆனது இந்த இடத்துக்கு போயிட்டு இந்த இடத்த பிரேக் அவுட் பண்ணிருச்சு. 1903 பிரேக் அவுட் பண்ணிருச்சு. பண்ணதுக்கு அப்புறம்னா என்ன நடக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த மொமெண்டமுக்கு ரீடெஸ்ட் எடுக்கும். ஸோ ஸ்விங் ஹைல இருந்து ஸ்விங் லோக்ல ரீட்ரேஸ்மெண்ட் செக் பண்ணுவோம். அந்த ரீட்ரேஸ்மெண்ட் தான் மார்க்கெட் என்ன ஆகலாம் அப்படின்னா ரெஸ்பெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எப்பன்னா 1903 பிரேக் அவுட் பண்ணா மட்டும்தான் மார்க்கெட் மேலே போயிட்டு செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்கு அப்படிங்கிற இந்த இடத்துல நீங்க வந்து புரிஞ்சுக்கணுங்க. அது வரைக்கும் மார்க்கெட் செல் ஆகிறதுக்கு சான்சஸ் கம்மி தான். ஸோ அதனால என்ன பண்ணணும் அப்படின்னா அவசரப்படக்கூடாது. ஸோ இப்போ கரண்ட் சுச்சுவேஷனுக்கு செல் ஆகிக்கிட்டு இருக்கு. அதனால என்ன பொறுத்த அவசரப்படாதீங்க அப்படின்னா நான் இந்த இடத்துல எல்லாத்துக்குமே சொல்றேன். இது பிரேக் அவுட் எப்போ இருக்குன்னா 4 hour டைம் ஃப்ரேம்ல இந்த பிரேக் அவுட் நடந்தாதான் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போகுது. ரீட்ரேஸ்மெண்ட் லெவலில் ஒரு ப்ராபபிலிட்டியான செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சாதான் செல் எடுக்கணும். நல்லா ஆகுதுங்க. ஃபர்ஸ்ட் இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும். இந்த இடத்துல பிரேக் அவுட் ஆகணும்னு உடனே மேலே போகும் சொல்லிட்டு என்ட்ரி இருக்கக்கூடாது. அப்போ நான் என்ன பண்ணணும், ஒரு ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இந்த ரீட்ரேஸ்மெண்ட்டை போய் டச் பண்ணாம மார்க்கெட் கீழே விழுந்துச்சு அப்படின்னா நல்லா ஆகுதுங்க. இந்த இடத்துல பிரேக் அவுட் பண்ணி கீழே வந்ததுக்கு அப்புறம் ஒரு ப்ராப்பரான பை என்ட்ரி போட்டு நான் ரீட்ரேஸ்மெண்ட் லெவல் வரைக்கும் நான் டார்கெட் வச்சு என்னுடைய டார்கெட்டை புக் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் அந்த இடத்துல ஒரு செல் ப்ராபபிலிட்டி இப்போ இங்கே வந்துட்டு மார்க்கெட் ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு ஓகேவா, ரீட்ரேஸ்மெண்ட்டுக்கு போயிட்டு செல் ப்ராபபிலிட்டி கிடைச்சா மட்டும்தான் செல் இருக்கும். நிறைய பேர் பண்றது என்னன்னா மிஸ் ஆயிடுமோ, ஒரு ப்ராப்பர் வெல்த்தி கன்ஃபர்மேஷன் இல்லாம உடனே போயிட்டு வந்த அதுக்கு ஒரு டவுன் நாலேஜ் இருக்கு. ஒரு வெல்த்தி கன்ஃபர்மேஷன் இருக்கணும்னா டவுன் நாலேஜை ஃபாலோ பண்ணியும் எல்லாத்தையும் பார்ப்பாங்க என்ன நடக்குது, ஃபண்டமெண்டலா பார்க்கணும், செல்லாததுக்கு என்னென்ன வாய்ப்புகள் இருக்கு, டெக்னிக்கலா பார்க்கணும், நிறைய விஷயங்கள் இருக்கு. அதெல்லாம் விட்டுட்டு நான் தலைகளாக குதிக்க போயின்னு சொல்லிட்டு குதிச்சோம் அப்படின்னா ஒண்ணுமே பண்ண முடியாது. ஸோ அந்த இடத்துல ஒரு செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைக்கணும். செல்லிங் ப்ராபபிலிட்டி கிடைக்கலையா ஆக்சுவலி தட் கோல்ட போட்டதுக்கும் ஃபண்டமெண்டலா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கும் சான்சஸ் நிறையா. ஸோ எப்போ நான் அப்படியே அடிச்சுட்டு மேலே போனாலும் போனதுதான். இந்த செல் கன்ஃபர்மேஷன் கிடைச்சா செல் இருக்க போனேன், கன்ஃபர்மேஷன் கிடைக்குதா பை போட்டு இன்னொன்று நெக்ஸ்ட் லெவல் டார்கெட் 1947. ஸோ அதையும் உடைச்சிட்டான தம்பி யோசிக்கவே வேணாம். 1980 வரைக்கும் நீங்க என்ட்ரி எடுத்து போய்கிட்டே வரலாம். ஸோ இதுதான் வந்துட்டு வேறுடைய நெக்ஸ்ட் லெவல் ஆஃப் அனலைசிஸ் மேஜரா நம்ம பார்க்கலாம். ஸோ இப்போ நான் என்ன சொன்னேன், எப்போ நம்ம பை சைட் போகணும் அப்படின்னா நல்லா நம்ம வச்சுக்கணும் 1903 4 hour கேண்டல் பிரேக் அவுட் பண்ணி ஒரு சின்ன ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் நான் பை ட்ரேட் போவேன் அப்படிங்கிற நீங்க யோசிச்சுக்கணும். ஸோ இப்போ நான் 15 minutes டைம் ஃப்ரேமுக்கு போய்க்கிறேன். ஸோ 15 minutes டைம் ஃப்ரேம்ல நான் போயிட்டேன். ஒரு நல்ல ரீப்ளேஸ்மெண்ட் கொடுத்து என்னோட டார்கெட்டை இந்த இடத்துல கவர் பண்ணிருச்சு ஓகேவா. ஸோ இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா மார்க்கெட்டோட கண்டிஷன்ஸ் வந்துட்டு we cannot able to judging now. ஸோ இப்போ வந்து கரண்ட் சிச்சுவேஷன் இருக்கு, செல்லு தான் ஆகிட்டு இருக்கு. ஸோ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா இந்த இடத்துல வெயிட்டிங் தான் பண்ணணும். ஸோ அதுவே செல்லுக்கு ப்ராபபிலிட்டி கிடைக்க நான் செல்லுவே எடுத்தாகணும், வேற வழியே கிடையாது. ஆனா அதுக்குதான் இடத்துல ட்விஸ்ட் வச்சிருக்க நம்பி இங்க இம்பேலன்ஸ் வச்சுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ இம்பேலன்ஸ் அப்படிங்கிறப்போ மார்க்கெட் அந்த இடத்துக்கு போறதுக்கு வாய்ப்புகள் இருக்குங்கிறத விட்டுட்டு வந்துட்டு இருக்கான். ஸோ அதனால நான் என்ன நினைக்கிறேன் அப்படின்னா மார்க்கெட் எப்போ வேணாலும் மேலே போவான் அப்படிங்கிறத நினைக்கிறேன். ஸோ அதனால கண்டிப்பா நம்ம என்ன பண்ணியாங்கன்னா இந்த இடத்துல செல் போறது ரிஸ்க் தான். பட் செல்லுல இருக்கிறதுனால ஸோ we have to be go with the sell only. பட் என்ன பொறுத்த வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, எவ்வளோ மார்க்கெட் கண்டிஷன் நடக்கிறது இன்னைக்கு ஃபுல்லா பார்ப்போம். நீங்க பார்த்ததுக்கு அப்புறம் யூஎஸ்ஏஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் மார்க்கெட்டோட சிச்சுவேஷன்ஸ் என்னன்னு ஏன்னா கண்டினியூவா ஃபாலோ ஆகிறது கொஞ்சம் ரிஸ்க் என்ன பொறுத்த வரைக்கும் நான் சொல்லுவேன். ஸோ பட்
நான் எப்போ பை போடுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பை போடுறதுக்கான இடத்தையும் நான் சொல்லிடுறேன். 1896 லெவலில் 15 மினிட்ஸ் கேண்டல் பிரேக் அவுட் பண்ணிருச்சு அப்படின்னா நீங்க யோசிக்கவே வேணாங்க. இங்க வந்து இப்படி போய் பிரேக் அவுட் பண்ணிட்டான் அப்படின்னா மார்க்கெட்டு கண்டினியூவா அப்ல போயிட்டு இருக்கான். அப்போ இப்படி போறவா ஒரு ப்ராப்பர் ரீகேஸ்மெண்ட் கொடுப்பான், கொடுத்துட்டு நம்மளுடைய 1903க்கு மூவ் ஆன் ஆவான். அதே உடச்சுட்டான் அப்படின்னா யோசிக்கவே வேணாம். நம்மளோட டெஸ்டினேஷன் லெவல் நான் சொல்லியிருந்தேன்னா 1945 அது வரைக்கும் போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதையும் உடச்சுட்டானா தம்பி போயிட்டே தான் இருக்க போறான். ஸோ அதனால வந்துட்டு கொஞ்சம் பொறுமையா என்ன நடக்குன்னு பாருங்க. மார்க்கெட் எங்கேயும் வேற போறது இல்லை, இங்கதான் இருக்க போறது. நான் எல்லா இடத்துலையும் ட்ரேட் எடுக்க போறேன், எல்லா இடத்துலையும் நான் வந்து என்ட்ரி எடுக்கணும், எல்லா இடத்துலையும் நான் ப்ராஃபிட் பண்ணணும் அப்படின்னு நினைக்காதீங்க. எனக்கு ஒரு ப்ராப்பரான என்ட்ரி லெவல் கிடைக்குது, மேஜரான என்ட்ரி லெவல் கிடைக்குது. அப்போ நான் என்ன கன்ஃபர்மேஷன் பண்ண போறேன், இங்க எனக்கு மேஜரா பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல அப்படின்னா அது வரைக்கும் நான் மைனஸ்ல செல்லுதான் போக போறேன். ஏன்னா எனக்கு 4 இயர்ஸ்ல பையிங் கன்ஃபர்மேஷன் கிடைக்கல. அதனால நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா செல் அப்படிங்கிறத தான் வந்துட்டு இந்த இடத்துல வந்துட்டு எடுக்கணும். அப்படிங்கிறப்போ ப்ராபபிலிட்டி அப்படிங்கிறது செல்லுக்கு இருக்கு. அப்படிங்கிறப்போ மைனஸ்ல தான் செல்லுக்கான ப்ராபபிலிட்டி இருக்கா, ஆனா மேஜர்ஸ்ல இன்னும் பைக்கான ப்ராபபிலிட்டி கிடைக்கல. அப்படிங்கிறப்போ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி இனியா நடக்க போறான்னு பார்ப்போம் மார்க்கெட்டை. அது வரைக்கும் இந்த 1896 வரைக்கும் மார்க்கெட்டு செல் ஆகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ நீங்க ஸ்டாப் லாஸ் வைக்க வேண்டிய லெவல் 1896. பட் மார்க்கெட் ரொம்ப ட்ராப் அவுட் ஆயிடுச்சு. இப்போ போயிட்டு நம்ம என்ட்ரி எடுக்கிறது நாட் குட் அப்படின்னு தான் நான் இதை சொல்லுவேன். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது அப்படிங்கிறத பார்ப்போம். பார்த்துட்டு தான் எதுவாக இருந்தாலுமே நம்ம ஜட்ஜ் பண்ண முடியும். ஸோ வெயிட் பண்ணுங்க, வெயிட் பண்ணி ஒரு ப்ராப்பரான ட்ரேட் கிடைக்கிறப்ப மட்டும் அந்த ட்ரேட்ஸை எக்ஸிக்யூட் பண்ணுங்க. அதுதான் நம்ம வெயிட். அதாவது நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க, மார்க்கெட்டில் பையிங் அப்படிங்கிறது 10%, செல்லிங் அப்படிங்கிறது 10%, வெயிட்டிங் 18%. அப்போ ஒரு ப்ராப்பரான வெயிட் பண்ணி ஒரு ப்ராப்பரான என்ட்ரி, ப்ராப்பரான ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி அதை பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக நீங்கள் எடுத்துக்கோங்க அப்படிங்கிற இந்த இடத்துல சொல்லிட்டு இந்த வீடியோவை இந்த சேனலோட முடிச்சுப்போம். ஸோ இதுக்காக ஒரு பெரிய அப்டேட் வந்துச்சு அப்படின்னா கோல்டில் நான் வந்து ஒரு பெரிய வீடியோ மேக் பண்ணேன். இனிமே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க. பை பை, டேக் கேர், ஆன்.